அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் கிரிவானன் பேசுறேன். அஸ்ட்ரோகிரி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜோதிடர் கிரிவானன். இந்த யூடியூப்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2024 குரு பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். மேசராசிக்கு ஜென்மத்திலிருந்து குரு விலகிட்டார். இந்த ஜென்மத்திலிருந்து குரு பகவான் பாத்தீங்கன்னா விலகி 2ஆம் இடத்திற்கு வந்தது. மேஷத்துக்கு ஒரு சிறப்பான பலன்கள். விடுபட்டு போன கல்வி நிலைகளை பூர்த்தி பண்ணலாம். தனம், தானியம், செல்வம், செல்வாக்கு, பணவரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. புதிய குடும்ப அமைப்புகள் ஏற்படுவதற்குரிய காலகட்டமும் கூட. நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாழ்க்கை. பழைய கடன்களை மேசராசி நபர்கள் அடைக்கலாம். அதுவும் தகப்பனார் வழி, குழந்தைகள் வழியால ஏற்பட்டக்கூடிய செலவுகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். மேசராசி 24 குரு பயிற்சி 2இல் இருந்தாலும் ஒரு நற்பலன்களை கொடுக்கும். ஒரு சில நிலையான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை இல்லாத மேசராசி நபர்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுபோக பாத்தீங்கன்னா பழைய கடனை அடைக்கலாம் சொல்லியிருக்கேன். புதிய இஎம்ஐ வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு பலாபலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு மேஷத்திற்கு உண்டு. அன்பார்ந்த ரிஷபராசிரியர்களே, உங்களுக்கு பார்க்கிற பொழுதுங்க ஜென்மத்துக்கே குரு வரார். ஜென்மத்திற்கு குரு வந்தாலும் அவர் தன்னுடைய பார்வையால உங்களுக்கு ஒரு சில நற்பலன்களை கொடுப்பார். இந்த நற்பலன்கள் இது பார்க்கிற பொழுதுங்க ஒரு 50% கொடுப்பார். இது எந்த மாதிரி நற்பலன்களை ரிஷபத்திற்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 7ஆம் பார்வையாக விழுகக்கூடிய ஒரு நிலையும், விருச்சிகத்தில் விழுகக்கூடிய நிலையும், கன்னியில் விழுகக்கூடிய நிலையும், தன்னுடைய நீச வீட்டில் விழுகக்கூடிய நிலையும், நீங்கள் அதிகப்படியான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுக்கும். இது குழந்தைகளால, கணவன் மனைவியால, இவர்களால் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மிகுந்த கவனமுடன் இருக்கும். மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றாரு. வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். தான் விரும்பிய பையனையோ பொண்ணோ காதலிப்பவர்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதற்கப்புறமா பார்க்கிற பொழுதுங்க புதிய தன வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அயல்நாட்டு பயணம் வெற்றி பெறும். புதிய பண வரவுகள் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தொழிற்சாலத்தின் மூலமாக, வெளிநாட்டினுடைய தொடர்புகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக வருவதற்காக நீங்க எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பலாபலன்களை எடுத்துக்கூடிய அமைப்பு உண்டு. கடகராசிக்கு பார்க்கிற பொழுதுங்க இந்த குரு பகவான் தன்னுடைய ராசியில் இருந்து 11ஆம் வீட்டுக்கு வர்றாரு. 11ஆம் வீட்டில் குரு கடகத்திற்கு மிக மிக நல்லவர். ஒரு போட்டியிடாமலேயே பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம், உயர் பதவிகளை எடுக்கக்கூடிய காலகட்டம். இதுவரைக்கும் உடல்நலம், மருத்துவம் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தி இருக்கவங்க மருத்துவத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, உங்களுக்கு குரு 10இல் வந்திருக்கிறாங்க. 10இல் அமர்ந்த குரு உங்களுக்கு பார்க்கிற பொழுது ஒரு சிறப்பான பலனை கொடுப்பார். அவர் இழந்த பதவிகளை பெற்றுத் தருவார். புதிய பதவிகளில் உங்களுக்கு லாபம் உண்டு. அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா நின்று போன வீடு, மனை, கட்டடங்களை கட்டி முடிக்கக்கூடிய யோக அமைப்புகளையும் கொடுப்பார். அதுபோக பார்க்கிற பொழுதுங்க அடகு வைத்த பொருள்கள் போன்றவற்றை மீட்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த ஒரு வருட காலத்துல குரு பகவான் கொடுப்பார். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா தொழிலில் இடமாற்றம், உத்தியோகத்தில் இடமாற்றம், பொதுவாக அந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட லைன்ல இருப்பவர்கள் அந்த பதவியிலிருந்து பதவி உயர்வு போன்றவற்றை பெறுவது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுவும் பார்க்கிற பொழுதுங்க அந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட எக்ஸிகியூட்டிவ் ஒர்க்ஸ், பயணம் போய் விற்பவர்கள் சிறப்பான அமைப்புகளாக இருப்பாங்க. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, உங்களுக்கு பார்க்கிற பொழுது 8இல் குரு, மறைந்த குரு நிறைந்து தருவான். பயப்பட வேண்டாம். இந்த கடனை அடைக்க வேண்டிய பழைய கடன்கள் அடைக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படும். கோர்ட்டு வழக்கு, வில்லங்கம், தகராறு, அடிதடி, கலாட்டா, பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
எதையும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போய் பொறுமையாக வாங்க. அதுதான் உங்களுக்கு இந்த குரு சொல்லக்கூடிய பலன்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 2-5 கூடியவர் 7க்கு வரார். இது ஒரு சிறப்பான பலன். திருமணமாகும், திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல ஒரு எதிர்காலம் இந்த 24 உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலமாக இருக்கு. நீங்க நம்பி தைரியமாக இறங்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசியாதிபதியே வந்து பார்க்கிற பொழுதுங்க 6ல் போய் அமர்றார். 6ல் அமர்ந்தால் வந்து பார்க்கிற பொழுதுங்க மாதாந்திர சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், கடன் வாங்கி ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும், அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்குரிய ஒரு அமைப்பும் இதில் ஏற்படுவதற்குரிய காலகட்டங்கள் உண்டு. 6ல் குரு மறைகிற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா புதிய வகையான சிந்தனைகள், தொழில் ஏற்றம், அதன் மூலமாக பெறக்கூடிய பண வரவுகள், இது எல்லாமே கிடைக்கும். நம்பி காரியத்தில் இறங்கலாம். நீங்க ஒன்றும் பயந்துக்க வேண்டிய சூழ்நிலைகளில் தைரியமாக இருக்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து பார்க்கிற பொழுதுங்க 5ல் குரு பகவான் வர்றார். இவர் 3-12 கூடியவர். 5ல் வருவது வந்து பார்க்கிற பொழுது திருமணம், காதல் கைகூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். கேளிக்கை, சந்தோஷம், மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதற்கு அப்புறமாக வந்து பார்க்கிற பொழுதுங்க 24 உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக அமையும். அதில் எந்த வகையான சந்தேகங்களும் வேண்டாம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து பார்க்கிற பொழுதுங்க 4ஆம் வீட்டுக்கு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றாரு. 4ஆம் வீட்டில் குரு பகவான் வருகின்ற ஒரு அமைப்புங்கிறது வந்து பார்க்கிற பொழுதுங்க மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு. அது வந்து பார்க்கிற பொழுதுங்க தன்னுடைய பார்வையினால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பராசிக்கு 5 அங்குத ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் வீட்டையே பார்ப்பார். அப்ப இதுவரைக்கும் அளவிடாத ஒரு சில விஷயங்கள், புரிபடாத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அதுபோல் வந்து பார்க்கிற பொழுதுங்க தன்னுடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியிலிருந்து ராசிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து பார்க்கிற பொழுதுங்க 10ஆம் பார்வையை, 10ஆம் வீட்டை, கும்பத்தினுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பார். தொழிற்சாலத்தில் ஏற்றமான காலகட்டம். சிறு தொழில் பண்ணுகிறவர்கள் பெருந்தொழிலாக விரிவாக்கம் செய்வது, கடன், வட்டி, வாசி, வங்கிகளில் தானாகவே வந்து கடன் கொடுத்து தொழிலை மேம்படுத்துவது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கும்பத்திற்கு ஏற்படும். கும்பத்திற்கு ஏற்படக்கூடிய வந்து பார்க்கிற பொழுதுங்க இந்த 7.5 சனியினுடைய காலகட்டங்கள் வீரியம் குறையும், ஆரோக்கியம் மேம்படும், எதிர்கால பலன்கள் சிறப்பாக இருக்கும். 24 கும்பம் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். மீனம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுயபராக்கிரமும் வீரியத்தை தருவார். எதிர்கால பலன்களை திருப்திப்படுத்துவார். எதையும் நம்பி செய்யக்கூடிய காலகட்டங்கள், ஒரு சில விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, சிறு பயணங்கள் வெற்றியை தரும். உடன் பிறந்த சகோதர சகோதரத்தை ஒற்றுமையை உருவாக்கும். நீண்ட தூரமாக நீண்ட காலமாக ஒரு பெண்டிங் போட்டிருக்கக்கூடிய விஷயம், நிலுவையில் இருக்கக்கூடிய தன வரவு, பொருள் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கும். இந்த கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கிளியரன்ஸா இருக்கும். நம்பி தைரியமா காரத்தில் இருக்கலாம். அன்பார்ந்த நேர்களே, மொத்தம் 10 இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ராசியிலும் இருக்கக்கூடிய அமைப்புகளை மிக மிக ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். இது வயதுக்கு தகுந்தாற் போல் உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய தசா, புத்தி, அந்தரம், சுட்சம நிலை வரைக்கும் போய் அதில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை முழுமையாக ஆராய்ச்சி செய்தபின் இந்த கோச்சார நிலைகளை குரு பகவான் மட்டும் இல்லைங்க, சனி பகவான், ராகு, கேது போன்ற விஷயங்கள்லாம் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணி உங்க ஜோசியர் சொல்லுவாரு. அந்த ஜோதிடரை பார்த்து சந்தித்து இந்த குரு பகவானுடைய பலன்களை, 12 ராசிகளில் சஞ்சாரம் செய்யக்கூடிய பலன்களை மீண்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்த்துக்களுடன் ஜோதிடர் கிரிவானம். அஸ்ட்ரோகிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வாழ.